ஜெயா டிவி காலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பதஞ்சலியின் யோக சூத்திரத்திலே 2வது அத்தியாயத்தில் அஷ்டாங்க யோகத்தின் 8 அங்கங்கள் எவை என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். யமம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். நியமம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். ஆசனம் என்பது என்ன என்பதை பார்த்தோம். அடுத்த படி என்பது பிராணாயாமம். பிராணாயாமம் என்பது சிறிது இலகுவாக சொல்ல வேண்டுமென்றால் மூச்சு பயிற்சி என்று கூறலாம். ஆனால் எதற்காக அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் முக்கியமானது. என்றால் மனத்திற்கும் மூச்சுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இப்பொழுது மனம் அலைபாய்ந்தால் மூச்சுக்காற்று அலைபாயும், அல்லது மூச்சுக்காற்று அலைபாய்ந்து கொண்டிருந்தால் மனமும் அலைபாயும். மூச்சுக்காற்று ஒரே சீராக இருந்தால் மனத்தின் ஓட்டமும் சீராக இருக்கும். மூச்சு எங்கு நிற்கிறதோ மனமும் அங்கே நிற்கும். இதை ஹடயோக பிரதீபை என்ற நூலிலே சொல்லுவார். சலே வாதே சலம் சித்தம் நிச்சலே நிச்சலம் பவேத்து. இதை திருமூலர் பெருமான் கூட தன்னுடைய திருமந்திரத்திலே மிக அருமையாக சொல்லியிருப்பார். மண்மனம் எங்குண்டு வாசியும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாசியும் அங்கில்லை. மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்போர்க்கு மண்மனத்துள்ளே மனோலயம் ஆகுமே என்று கூறுவார். மனோலயம் ஆவதற்கு அந்த வாசி என்ற கூடிய மூச்சுக்காற்றை சரியான முறையில் இயங்கச் செய்யும் பொழுதுதான் நாம் அதை அடைய முடியும். ஆகவே பிராணாயாம பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான அங்கமாக இந்த 8 அங்கத்திலே சொல்லப்படுகிறது. மூச்சுக்காற்றை சரியான முறையில் பார்த்து அதனுடைய வேகம் எந்த அளவிற்கு இருக்கிறது, அதை எப்படி சீர் செய்ய வேண்டும், எவ்வளவு நேரத்திற்கு அதை செய்ய வேண்டும், எவ்வளவு நேரம் நாம் மூச்சுக்காற்றை உள்ளே இழுக்க வேண்டும், எவ்வளவு நேரம் நிறுத்த வேண்டும், எவ்வளவு நேரம் வெளியில் விட வேண்டும் என்ற இந்த சூக்ஷ்மத்தை எல்லாம் சரியான முறையில் அறிந்து பயிற்சி செய்யும் பொழுது அந்த மனச்சஞ்சலங்கள் நின்று மனம் ஒரு பொருளின் மேல் குவிப்பதற்காக தயார்படுத்தப்படுகிறது. ஆகவே இது ஒரு முக்கியமான அங்கமாக கருதப்படுகிறது. அடுத்தது பிரத்யாகாரம், புலனடக்கம் என்று கூறலாம். பிரதி என்றால் எதிர் என்று சொல்லுவோம். ஆகாரம் என்றால் உணவு. இந்த இந்திரியங்கள் தனக்கான உணவை தேடி வெளியில் சென்று கொண்டே இருக்கும் என்று கூறுவார். அதாவது கண்கள் ஒரு பொருளையோ உருவத்தையோ பார்ப்பதற்காக வெளியே நோக்கி சென்று கொண்டிருக்கும். காது எதையாவது சத்தங்களை கேட்பதற்காக வெளியே செல்லும். நாசி எப்பொழுதுமே எதையாவது நுகர்வதற்காக வெளியே செல்லும். நாக்கு எதையாவது சுவைப்பதற்காக அதனுடைய வெளியே செல்ல ஆரம்பிக்கும். இந்த சருமம் தொடு உணர்ச்சிக்காக இயங்கும். இந்த 5 புலன்களும் தன்னுடைய ஆகாரத்தை நோக்கி செல்லாமல் மனதின் பின்னால் செல்வதற்காக செய்யக்கூடிய பயிற்சி புலனடக்கம், பிரத்யாகாரம் என்று கூறுவார்கள். நாம் இன்று இந்த தனுராசனத்திலேயே என்ன விதமான மாறுதல்கள் செய்து அதனுடைய பலன்களை பெறப்போகிறோம் என்பதை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி தனுராசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தனுர் அப்படின்னாலே வில், உடலை வில்லு போல் எப்படி வளைப்பது அப்படிங்கிறது இந்த ஆசனம். இது முதல்ல புஜங்காசனம் பார்த்தோம். அதில் உடலில் மேற்பகுதி எப்படி வளைக்கிறது, அது வளைத்து ஒரு பயிற்சி செஞ்சோம். அப்புறம் சலபாசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். கால்களையும் மேல் பகுதியும் எப்படி பின்பக்கமாக வளைப்பது அப்படிங்கிறத பார்த்தோம். இது அடுத்த பரிணாமம் தான் தனுராசனம். ஆகவே புஜங்காசனம், சலபாசனம் செய்து நல்ல பயிற்சி பெற்றவர்கள் இந்த ஆசனம் செய்யலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிளாசிக்கலாக. உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் பின்பக்கமாக மடக்குங்க. 2 ஆங்கிளையும் பிடிச்சிங்க. வலது ஆங்கிளை வலது கையாலையும், இடது ஆங்கிளை இடது கையாலையும். இந்த பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே மார்பு, தலை, கால்கள் மேலே தூக்குங்க. கால்களை பின்பக்கமாக இழுங்க. உங்கள் ஆர்ச் நல்லாவே இருக்கும். இது வில்லை போன்ற ஒரு நிலை. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நெஞ்சு, தலை, கால் கீழே கொண்டு வந்துடுங்க.
இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் நீட்டிக்குங்க. கைகளை பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இது இன்னொரு முறை பார்க்கலாம். கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத குப்புறப்படுத்திக்கணும். இப்போ மூச்சை உள்ளெழுத்துக்கிட்டே 2 கால்களையும் மடக்குங்க. ஆங்கிள் 2 ஆங்கிளையும் அந்தந்த கைகளால் பிடிச்சிக்குங்க. மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே மார்பு தலையை மேலே தூக்குங்க. கால்களை பின்பக்கமாக நல்லா பிடிச்சி இழுங்க. அந்த ஆர்ச் நல்ல முறையில் வரும். முட்டி தரைக்கு மேலே இருக்கும். செஞ்சாலுமே கால்களை சேர்த்து வச்சு பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அவங்க இதை இன்னும் கொஞ்சம் சுலபமாக பண்ணணும்னா கால்களை அகட்டி வச்சுட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். குப்புறப்படுத்த நிலையிலேயே கால்களை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் இலகுவான முறை. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் மடக்குங்க. 2 கால்களுடைய ஆங்கிளை பிடிச்சிக்கங்க. இப்போ கால்கள் சிறிது அகட்டிய நிலை. முட்டி பக்கத்தில் இல்லை, முட்டியுமே விலகியே இருக்கும். இந்த பொசிஷனில் மூச்சை வெளியே விட்டுங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே மார்பு தலை கால்களை பின்பக்கமாக நல்லா இழுங்க. முட்டி மேலே வந்துடும். இது கொஞ்சம் இலகுவான முறை. கால்களுமே நல்ல மேலே வரும். நெஞ்சு தலையுமே நல்ல மேலே வரும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக மார்பு தலை கால் தரைக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த பொசிஷனில் மூச்சை உள்ளே இழுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை விலக்கி 2 கால்களையும் நீட்டிக்குங்க. இது இன்னொரு முறை பார்க்கலாம். கால்கள் சிறிது அகற்றிய நிலையில் மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கால்களையும் மடக்குங்க. 2 கால்களுடைய ஆங்கிளை பிடிச்சிக்குங்க. இந்த பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக மார்பு தலை கால்களை பின்னோக்கி இழுத்து உடலை நல்லா ஆர்ச் பண்ணுங்கள். இது பார்ப்பதற்கு ஒரு வில்லை போன்ற ஒரு தோற்றம். அதனால தான் தனுர் ஆசனா அப்படின்னு பேர். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக மார்பு தலை கால்களை கீழே கொண்டு வந்துடுங்க. முட்டி கீழே இருக்கட்டும். இந்த பொசிஷனில் கொஞ்சம் மூச்சு உள்ளே இழுத்துக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விடும்போது கைகளை நீக்கி கால்கள் 2ஐயும் ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. இப்போ இதே ஆசனத்தை நல்ல முறையில் பயிற்சி பெற்ற பிறகு இதை இன்னும் கொஞ்சம் எப்படி இன்டென்ஸாக பண்ணுறது இந்த கையால் வலது கையால் வலது காலை பிடிக்கலை, வலது கையால் இடது காலையும் இடது கையால் வலது காலையும் பிடிச்சிருக்கோம். இந்த பொசிஷனில் மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மார்பு தலை கால்கள் 2ஐயுமே பின்பக்கமாக மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை நீக்கிட்டு 2 கால்களையும் பின்பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸான முறை. இது தனுராசனம் நல்ல பழகின பிறகு இதை ட்ரை பண்ணலாம். இன்னொரு தடவை பார்க்கலாம். குப்புறப்படுத்த நிலையில் 2 கால்களையும் மடக்கிக்கங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே
நம்ம இன்றைக்கி தனுராசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறது, அது வில்லை போன்ற வளையும் தன்மை. அது முடியாதவர்கள் காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு எப்படி பண்ணுறது, இந்த முறையில் எப்படி பண்ணுனா நமக்கு தனுராசனுடைய பலனை பெறலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது நல்ல முறையில் பலப்பற்றவர்கள் கைகளை மாற்றி, அதாவது வலது கையால் இடது காலையும் இடது கையால் வலது காலையும் பிடித்து இந்த ஆசனம் எப்படி செய்வது என்று பார்த்தோம். இந்த தனுராசனம் செய்யும் பொழுது நமது முதுகுத்தண்டு எவ்வளவு தூரம் வளைய முடியுமோ அந்த உச்சபட்சமான வளையும் தன்மைக்கு சென்று விடுகிறது. ஏனென்றால் கைகளால் பின்பக்கமாக கால்களை பிடித்து நாம் கால்களை பின்பக்கமாக இழுக்கும் பொழுது முதுகுத்தண்டுடைய வளையும் தன்மை மேலும் கூடுகிறது. அப்படி செய்யும் பொழுது முதுகுத்தண்டு நல்ல முறையில் வலுவாகிறது, அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது, நரம்பு மண்டலங்கள் தூண்டப்பட்டு புத்துணர்ச்சி பெறுகின்றன. வயிற்றுப்பகுதி அமுங்கியே இருக்கும். பார்ப்போம், நமது உடலே அந்த வயிற்றில்தான் இயங்கி இருக்கும். அந்த வயிற்றுப்பகுதி அமுங்குவதனால் உள்ளே உள்ள அவயவங்கள் அமுக்கப்படுகின்றன, அதனுடைய வேலைகள் தூண்டப்பட்டு நல்ல முறையிலே இயங்கும். கைகளை பின்பக்கமாக சென்று நாம் கால்களை பிடிப்பதினால் மார்பு பகுதி நல்ல கைகள் முழங்கை எல்லாவற்றுக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது, கழுத்துக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது. இந்த ஆசனம் செய்வதனால் மனத்திலே ஒரு புத்துணர்ச்சி பிறக்கிறது, எதிர்மறையான எண்ணங்கள் நீங்குகின்றன. இந்த ஆசனம் சரியான முறையில் செய்ய ஒரு தேர்ந்த ஆசிரியரின் துணையோடு செய்வது சாலச் சிறந்தது. இதிலேயே இன்னும் சில மாறுதல்கள் எப்படி செய்வது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.